வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். உலகவாழ் கிறிஸ்தவர்களால் புனித வெள்ளி இன்று அனுஷ்டிப்பு. பிள்ளையானின் நெருங்கிய சகா சிஐடியில் சரணடைய தயார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் ஆய்வை இடைநிறுத்தியமை தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம். நிகழ்நிலை காப்புச் சட்டம் விரைவில் நீக்கம். தலதா மாளிகையில் இன்று முதல் விசேட வழிபாடு. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தொடர்பில் நாளாந்தம் பிரதமருக்கு 1000 முறைப்பாடுகள். காலியில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் துப்பாக்கி சூடு. புளோரிடா பல்கலைக்கழக மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, 2 பலி. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். உலகவாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்று புனித வெள்ளியை அனுஷ்டிக்கின்றனர். புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவையில் அறையப்பட்டதையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கின்ற ஒரு விசேட நாளாகும். இது உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும். இது பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு நிகழ்வை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் திகதி வரையில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிகப்படியான யாத்திரிகர்கள் பிரவேசிக்கக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவ்விடங்களுக்கும் அவ்விடங்களைச் சூழவுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தமது ஆய்வை இடைநிறுத்தியமை தொடர்பில் தேசிய பாதுகாப்பு கற்கைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் ஆய்வை இடைநிறுத்தியமை தொடர்பில் அசங்கா அபேகுணசேகர ஜனாதிபதிக்கு கடிதம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தமது ஆய்வை இடைநிறுத்தியமை தொடர்பில் தேசிய பாதுகாப்பு கற்கைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்கா அபேகுணசேகர ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தனது ஆய்வை ஜனாதிபதி இடைநிறுத்தியமை குறித்து அவர் தனது கடிதத்தில் கவலை தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயங்களை ஜனாதிபதி தீவிரப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அவர் குறித்த கடிதத்தில் கோரியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறித்த விசாரணைகளுக்கு தனது முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவேன் என்றும் தேசிய பாதுகாப்பு கற்கைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபேகுணசேகர ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தீர்க்கப்படாத பிரச்சினைகள் தொடர்பில் நாளாந்தம் 1000 முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பெறுவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவற்றில் 90 முறைப்பாடுகள் கிராம மட்டத்திலிருந்து கிடைக்கப்பெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நேற்றைய தினம் கொலன்னாவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் நகர சபைகள் முறையாக நிறுவப்பட்டால் அத்தகைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் பிரதமர் கூறினார். விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள பிள்ளையானின் சகா ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடத்தல் சம்பவம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் நெருக்கமான சகா ஒருவர் தனது சுய விருப்பின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உதய கம்மன்பில பிள்ளையான் ஆகியோரின் சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை என்றும் அந்த சந்திப்பின் போது அருகில் இருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் தான் இதனை வினவியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணையை குழப்பும் வகையில் கம்மன்பில செயற்படுகிறார் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். பிள்ளையானுடன் இணைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் விசாரணைக்கு சுயமாகவே வருகிறார் என்றால் அவர்கள் இந்த விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முடியாதென்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
புத்தரின் புனித சின்னங்களை தலதா மாளிகையில் பார்வையிட இன்று முதல் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்வில் பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பங்கேற்பாளர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் கொழும்பிலிருந்து கண்டிக்கு பயணிக்க விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் ஸ்ரீ தலதா வந்தனாவ மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் தலைமை பீடங்களின் வழிகாட்டுதலின் கீழும் கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பல்சின்னத்தின் தியவடன நிலைமேவின் வழிகாட்டுதலின் கீழும் நடைபெறும். இன்று முதல் ஏப்ரல் 27 வரை 10 நாட்களுக்கு இந்நிகழ்வு நடைபெறவுள்ளது. தினமும் நண்பகல் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை புனித பல் சின்னத்தை வழிபாடு செய்வதற்கு பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்ளும் ராஜதந்திரிகள் இன்று ரயிலில் கண்டிக்கு பயணமாகினர். 16 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு ஆரம்பமானதோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ராயதந்திரிகளும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். வியட்நாம், பங்களாதேஷ், இந்தோனேசியா, நேபாளம், நெதர்லாந்து, இந்தியா, மியான்மர், பலஸ்தீன், பிரான்ஸ், நியூசிலாந்து, கியூபா, எகிப்து, ஜப்பான், பிரித்தானியா, தாய்லாந்து, கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த குழு இன்று காலை 7 மணியளவில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்பட்ட ரயிலில் பயணித்தது. இலங்கை மீண்டும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைந்து வருவதுடன் இதுவரை நாட்டை சூழ்ந்திருந்த அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு நாட்டிற்குள் சகவாழ்வு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்ற செய்தியை நட்பு நாடுகளுக்கு தெரிவிக்கவும் அந்த பயணத்திற்கு அவர்கள் அனைவரின் ஆதரவையும் பெறும் நோக்கத்துடனும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் 27 வரை 10 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்ததாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் தினசரி பிற்பகல் 12 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நிகழ்நிலை காப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் என குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்புச் சட்டம் தொடர்பான ஏதேனும் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தால் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த விதிமுறைகள் அனைத்தும் ரத்தாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவினால் தனிநபர் சட்டம் மூலமாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. காலியில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காலி அகங்கல பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் லக்ஷான் மதுசங்க என்ற 28 வயது இளைஞன் காயமடைந்துள்ளார். அடையாளம் தெரியாத 2 நபர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்திய பின்னர் முச்சக்கர வண்டியில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்களுக்காக இன்று முதல் விசேட ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்களை கொழும்பு மற்றும் ஏனைய புறநகர் பகுதிகளுக்கு அழைத்து செல்வதற்காக இன்று முதல் பல விசேட ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விசேட ரயில் சேவைகள் இன்று, நாளை மறுநாள் மற்றும் 21 வரை இயக்கப்படும் என்று ரயில்வே பிரதிப்பொது முகாமையாளர் MJ இதிபொலகே தெரிவித்துள்ளார். அதன்படி பதுளை, பெலியத்த, காலி மற்றும் காங்கேசந்துறை ஆகிய இடங்களிலிருந்து கொழும்புக்கு இந்த ரயில் சேவைகள் இயக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற பஸ் சேவைகள் தொடர்பில் இதுவரையில் 187 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
புத்தாண்டு கால பகுதியில் இடம்பெற்ற விசேட பஸ் சேவைகள் தொடர்பாக 187 முறைப்பாடுகள் பயணிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 63 முறைப்பாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களுக்கு மேலதிகமாக பணம் அறவிட்டமை தொடர்பானவை ஆகும். அத்துடன் பயணச்சீட்டு விநியோகிக்காமை போன்ற குற்றச்சாட்டுகளும் பஸ் சேவை தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள 1955 என்ற அவசர இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக உரிய விசாரணைகள் இடம்பெறும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி பகுதியில் காதலனின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் காதலி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலிருந்து இளைஞன் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டது. புத்தாண்டை கொண்டாடும் முகமாக தனது நண்பர்களுடன் குளத்தில் நீராட சென்றபோது நீரில் மூழ்கி குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். தாமரை கொடியில் சிக்குண்ட நிலையில் குறித்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் குளத்தில் தாமரைப்பூ பறித்தபோது அவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த அவரது காதலி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார். பரணி பகுதியைச் சேர்ந்த 18 வயதான குறித்த பெண் இன்று அதிகாலை இவ்வாறு உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மேலும் குறித்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது தற்போது எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரித்து வருகின்றமையால் அவதானமாக இருக்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் வெப்பநிலையானது 34.2 பாகை செல்சியஸாக பதிவாகி இருந்ததாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். தொடர்பான சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் புளோரிடா மாகாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான 6 பேர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் 20 வயதான அதே பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவன் என போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை சந்தேக நபரான குறித்த மாணவன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் புளோரிடா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தொடர்பான விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் புள்ளி பட்டியலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் புள்ளி பட்டியலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 8 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 8 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும் காணப்படுகின்றன. அத்துடன் பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் 8 புள்ளிகளுடன் முறையே 4ஆம், 5ஆம் இடத்தில் உள்ளன. மேலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் 6 புள்ளிகளுடன் முறையே 6ஆம், 7ஆம் இடத்தில் காணப்படுகின்றன. ராஜஸ்தான்
ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 4 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 புள்ளிகளுடன் இறுதி இடத்திலும் காணப்படுகின்றன. இதேவேளை நேற்றைய 33வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 162 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் அபிஷேக் சர்மா 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 163 ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 18.1 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது அடுத்த பிரதான செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.